மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதியக்குழு காத்திருப்பு ஏன்? தாமதத்திற்கு என்ன காரணம்? ஒரு விரிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை மாற்றி அமைப்பதற்காக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட 8வது ஊதியக்குழு குறிப்பிடத்தக்க தாமதங்களை சந்தித்து வருகிறது. கிட்டத்தட்ட 8 மாதங்களாகியும் அதன் செயல்பாட்டுக்கான விதிமுறைகள் மற்றும் தலைவர் உறுப்பினர்கள் நியமனம் ஆகியவை இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. 2025 ஜனவரியில் 8வது மத்திய ஊதியக்குழுவை மத்திய அரசு அங்கீகரித்திருந்தாலும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் நிலுவையில் உள்ளது. நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி 8வது மத்திய ஊதியக்குழுவின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு உரிய நேரத்தில் வெளியிடப்படும் என்று மாநிலங்களவையில் தெரிவித்தார். 8வது ஊதியக்குழுவின் செயல்பாட்டுக்கான விதிமுறைகள் குறித்து பாதுகாப்பு அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை மற்றும் அனைத்து மாநிலங்களிடமும் 17/1/2025 மற்றும் 17/2/2025 தேதியிட்ட தகவல்கள் கோரப்பட்டுள்ளன. புதிய ஊதியக்குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர் நியமனம் குறித்து 8வது ஊதியக்குழுவை அரசாங்கம் அறிவித்தவுடன் அதன் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். மத்திய அரசு ஊழியர்கள் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும்? இந்த தாமதம் எதிர்பார்க்கப்பட்டபடி 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வருமா என்ற கவலையை எழுப்பியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான சம்பளம், படிகள் மற்றும் ஓய்வூதியத்தை திருத்தி அமைப்பதற்காக இந்த குழுவின் பரிந்துரைகள் மிக முக்கியமானவை. இதற்கிடையில் இந்த தாமதம் குறித்து அரசு ஊழியர்களிடையே அதிருப்தி அதிகரித்து வருகிறது. அவர்களது சங்கங்கள் மற்றும் பிரதிநிதிகள் மத்திய அரசை அணுகி 8வது ஊதியக்குழுவின் செயல்பாட்டு விதிமுறைகள் மற்றும் அது தொடர்பான பிற பிரச்சனைகள் குறித்து விளக்கம் கேட்டுள்ளனர். அரசாங்கம் இன்னும் செயல்பாட்டு விதிமுறைகளை இறுதி செய்யாததே இந்த தாமதத்திற்கு முக்கிய காரணம். இது முடிந்த பின்னரே புதிய ஊதியக்குழுவை அறிவித்து அதன் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கும் அந்த ஆண்டு நடந்த ஆபரேஷன் சிந்தூர் போன்ற முக்கிய புவிசார் அரசியல் நிகழ்வுகளும் 8வது ஊதியக்குழு அமைப்பதற்கான தாமதத்திற்கு காரணமாக இருக்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஊதியக்குழுக்கள் பொதுவாக ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் ஒரு முறை அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய கட்டமைப்பு திருத்தி அமைக்கப்பட்டு வருகின்றன. 8வது ஊதியக்குழு அமல்படுத்துவதற்கு எவ்வளவு காலம் ஆகும் என்பதை புரிந்து கொள்ள 7வது ஊதியக்குழுவின் கால வரிசையை நம்ம பார்க்கலாம். 7வது ஊதியக்குழு 2013 செப்டம்பரில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நிதி அமைச்சகம் 2014 பிப்ரவரியில் செயல்பாட்டு விதிமுறைகளை வெளியிட்டது. அதற்கு பிறகு ஒரு மாதத்திற்குள் 2014 மார்ச்சில் நீதியரசர் ஏ.கே. மாத்தூர் தலைவராகவும் பிற உறுப்பினர்களும் நியமிக்கப்படுவதற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்தது. கிட்டத்தட்ட 20 மாத விவாதங்களுக்கு பிறகு குழு தனது இறுதி அறிக்கையை 2015 நவம்பரில் அரசுக்கு சமர்ப்பித்தது. அரசாங்கம் பெரும்பாலான பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு 2016 ஜனவரி 1 முதல் புதிய ஊதியக்குழுவை அமல்படுத்தியது. மொத்தமாக 7வது ஊதியக்குழுவின் அறிவிப்பு முதல் அதன் முழுமையான அமலாக்கம் வரை கிட்டத்தட்ட 44 மாதங்கள் ஆனது. 8வது ஊதியக்குழுவின் காலவரிசையும் 7வது ஊதியக்குழுவைப் போலவே இருந்தால் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் திருத்தப்பட்ட சம்பளத்திற்காக 2027 இறுதி அல்லது 2028 தொடக்கம் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும். முந்தைய ஊதியக்குழுவின் காலவரிசை பார்ப்போம். 1வது ஊதியக்குழு 1946 முதல் 47 வரை, 2வது ஊதியக்குழு 1957 முதல் 59 வரை, 3வது ஊதியக்குழு 1972 முதல் 73 வரை, 4வது ஊதியக்குழு 1983 முதல் 86 வரை, 5வது ஊதியக்குழு 1997 முதல் 97 வரை, 6வது ஊதியக்குழு 2006 முதல் 2008 வரை, 7வது ஊதியக்குழு 2014 முதல் 2016 வரை.